குழு நண்பர்களுக்கு வணக்கம். 4 செப்டம்பர் 2024 சிதம்பரம் வட்டம் கீரப்பாளையம் பக்கத்தில் மேலாவேலூர் கிராமத்திலிருந்து கதிரவன். முந்தானேத்தி அதாவது 2 செப்டம்பர் 2024 அன்னைக்கு சாயங்காலமாக விதைச்ச நெல், தூயமல்லி நெல். இது நம்ம 1 ஏக்கரில் வரப்பெடுத்த வயலோட தற்போதைய நிலை. இந்த 1 ஏக்கரில் மட்டும் நடுறதுக்காக வேண்டி 30 கிலோ தூயமல்லி நம்ம நாற்று விட்ருக்கோம். நாற்று விடுறதுக்கு பார்த்திங்கனாக்கா பெரும்பாலும் குழி எடுத்ததுனால, வரப்பு போட்டதுனால குழியிலலாம் சேர் இருக்கும். நம்ம எங்கெங்கெல்லாம் குழி எடுத்து வரப்பு போட்டோமோ அங்கெல்லாம் சேர் இருக்கும். ஆனால் அங்கே நம்ம நாற்று விட முடியாது, ஓகேங்களா. மேடான பகுதிகளில் நல்லா புழுதி ஓட்டியிருந்தால் ஓரளவுக்கு சேர் இருந்திருக்கும். ஆனால் புழுதியோ உழவோ நம்ம ஓட்ட முடியாது இந்த வருஷம் ஆண்டு அப்படின்றதுனால வயலில் சேர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நாற்று விடுறதுக்கு எல்லாமே ஈவன் நடுறதுக்கு கூட சேர் எப்படி ஓட்டாமல் எப்படி சேர் கிடைக்கும், சேர் இருந்தால் தானே அழகு ஊனி நட முடியும் அப்படின்ற இடத்துல தான் எல்லாருமே யோசிப்பாங்க. இருந்தாலும் நம்ம முதலாண்டு முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் நம்ம செஞ்சுருக்கோம். இதில் எப்படி நம்ம நாற்று விட்டோம்னாக்கா, நம்ம வரப்புலேருந்து 12 அடி தள்ளி தான் குழி எடுத்தோம் இல்லைங்களா. முதல் வரி எடுத்திருப்போம் இல்லை. அந்த குழியிலேருந்து அடுத்தது ஒரு 10 அடிக்கு தள்ளி தான் 2வது குழி எடுத்திருப்போம். அதாவது முதல் குழியை மூடுறதுக்கு. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல ஜேசிபி நின்று எடுத்தது இல்லைங்களா, அந்த இடம் தான் இப்போ நம்ம நாற்று விடுறதுக்கான பட்டம் போட்டிருக்க இடம் இல்லைங்களா. இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா இது வரப்பு ஓரம் நம்ம குழி எடுத்த ஜேசிபி கிட்டத்தட்ட ஒரு 8 அடி 10 அடி ஆழத்துக்கு ஜேசிபி எடுத்த குழி. அதே போல் இன்னொரு 10 அடி தூரத்தில் அடுத்த குழியும் இருக்குது. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் தான் நம்ம இப்போ நாற்று பட்டம் விட்ருக்கோம். இது திங்கட்கிழமை மாலை ஒரு 4 மணிக்கு நம்ம விதை விட்டுருந்தோம். திங்கட்கிழமை நைட்டே நல்ல மழை வந்துச்சு. அதில் ஓரளவுக்கு அங்கங்கே கொஞ்சம் கூட்டின மாதிரி இருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி நம்ம மிதக்க வச்சிருந்த இடத்துலனால நல்லா அப்படியே நெல் போட்ட இடத்துல இருந்தது. எங்கெல்லாம் கொஞ்சம் மேடாக இருந்ததோ அந்த இடத்துலலாம் லைட்டாக கூட்டின மாதிரி இருந்தது. இருந்தாலும் கூட்டின விதையவே நம்ம தென்னந்தொடப்பம் வச்சு லேசாக எல்லா இடத்துக்கும் பரப்பி விட்டுருந்தோம். ஏன்னா இது ஒரு தட்டிக்கால் தான் விட்டுருக்கோம் இல்லைங்களா. அதனால் 4 பக்கமுமே நம்மளால் சுற்றி வர முடியும். ரொம்ப கூட்டலை, நானும் கூட்டுருக்குமோன்னு சொல்லிட்டு பயந்துருந்தேன். ஆனாலும் விதைகள் அங்கங்கே தான் முளைச்சிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், சின்னதாக கூரெலாம் வந்திருக்கு இல்லைங்களா. இது அப்படியே மண்ணுக்குள்ளே ஊனிக்கும். அதுக்கப்புறம் அது நாற்றாயிடும். முடிஞ்ச வரைக்கும் விதைக்கிறப்ப நல்லா தண்ணி வச்சிடுறது சிறப்பு. இல்லை எதுக்காக தண்ணி வைக்கல, ரொம்ப தண்ணி வைக்கலன்னா, சரி இந்த பக்கம் குழி அந்த பக்கமும் குழி, நம்ம தண்ணி வச்சாக்கா நாளைக்கு நம்ம தான் எல்லாத்தையுமே எத்தி விடணும். சரி கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்குவோம் அப்படின்றதுனால அப்படி வச்சுருந்தோம். இருந்தாலும் அப்புறம் மழையை பார்த்துட்டு நம்ம போர் தண்ணி கொஞ்சம் இப்போ தான் முதல்ல போர் தண்ணி வச்சதுன்னு பார்த்தாக்கா, இந்த விதைச்சதுக்கப்புறமா மழையிலேருந்து காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான். மற்றபடி வாய்க்கால் தண்ணி வச்சு தான் நம்ம நாற்று விட்டோம். வேகத்துக்கு வயலில் கிடக்கிற தண்ணி எல்லாமே வாய்க்கால் தண்ணி தான். வீராணம் ஏரி தண்ணி நமக்கு பாசனம், அதில் வந்த தண்ணி. அப்புறம் மழை பெய்யும்போது ஒரு சொட்டு தண்ணி கூட வெளில போகலை இல்லை. இன்றைக்கி விதை விட்டு இன்றைக்கி 2வது நாள். நேத்திலேருந்து காயுது, நேற்று காலையிலேருந்து காயுது. மத்தியானம் போல் ஒரு சின்னதாக நண்டு தொலைச்சி அது வழியாகவும் கொஞ்சம் தண்ணி வந்துச்சு. அதனால் அதையும் கொஞ்சம் இறச்சி விட்டுட்டு திரும்ப பகல் முச்சிரும் காஞ்சது. மத்தியானம் கொஞ்சோண்டு தண்ணி அங்கங்கே பாஞ்சிச்சு. திரும்பியும் அதை இறச்சி விட்டுட்டு திரும்ப நைட்டு ஃபுல்லாக காயுது. இப்போ பகல் பொழுதும் காயுது. இன்றைக்கி சாயங்காலம் திரும்ப ஒரு தண்ணி வச்சு
அரை நாள் இல்லை ஒரு நாள் கிடக்க விட்டு திரும்பவும் நாம் வியாழக்கிழமை சாயங்காலம் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை காலையில் வடிகட்டுவோம். நன்றி நண்பர்களே. நாற்று விடுறதுக்கு நம்ம வரப்படுத்த வயலில் ஒரு தகுந்த இடம்னா அது 2 குழிகளுக்கு இடையில் ஜேசிபி நின்று எடுத்த இடமா நம்ம பயன்படுத்திக்கலாம். இதே இடத்துல நாற்று விட்ற மாதிரி இருந்தால். அதே மாதிரி இந்த சின்னதாக அணைக்கோழி இருக்கும் இல்லைங்களா, தட்டிக்கால் நாற்று விட்றதுக்காக வேண்டி கோழிக்காது, இது தண்ணி நிறையா நின்றுது. உள்ளே கையை வச்சு மண் வழித்து பார்த்தாக்கா பெருசாக ஒன்றும் மண் வரல. ஓகேங்களா, குழி உள்ளே துந்துருக்கு, இருந்தாலும் மண் வருது, ஓரளவுக்கு தான் வருது. எடுத்து வச்சாக்கா அப்படி அப்படியே கரைஞ்சிருது. அப்புறம் ஞானப்பிரகாசம் ஐயா தான் சொன்னாங்க, நீ தண்ணி உள்ளே மண்ணை அள்ளி அள்ளி வச்சுட்டு வா, அது காலையில் கொஞ்சம் அள்ளி வை, திரும்ப உறைஞ்சிருக்கும், சாயங்காலம் போய் திரும்பியும் பாரு, அதுக்கு இன்னும் கொஞ்சம் உறைஞ்சிருக்கும். இந்த மாதிரி தண்ணிக்குள்ளேயே நீ மண்ணை அள்ளி அள்ளி வச்சுட்டு வந்தனாக்கா அது நல்லா ஒரு வரப்பாயிடும் அப்படின்னு ஒரு சின்ன யோசனை சொன்னாங்க. அதுபடியே நாற்று விடுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கோல ஆரம்பித்தோம். காலையில் ஒரு கொஞ்சம் எவ்வளோ தூரம் சேர நிற்கிதோ அது வரைக்கும் கோலணும். அதுக்கப்புறம் மதியானம் ஃபுல்லாக உறைஞ்சிருந்ததுன்னா சாயங்காலம் அதே மாதிரி வந்து அது மேலேயே மண்ணை வச்சுட்டு போவோம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு 2 நாள் அது மாதிரி செஞ்சும்போது நமக்கு தேவையான வரப்பு கிடச்சிச்சு. இதில் என்ன செய்வோம்னா, நம்ம நாற்றுக்கு மட்டும் இப்போ நாற்று விடும்போது தண்ணியை இல்லாமல் பார்த்துக்கணும், திரும்ப தண்ணி வைக்கணும். இது மாதிரி நமக்கு கொஞ்சம் இந்த வேர் ஊன்ற வரைக்கும் தண்ணியை வடிகட்டுற மாதிரியான சூழ்நிலைலாம் வரும். ஆனால் நம்ம வயலில் வந்த மழை தண்ணியோ வாய்க்கால் தண்ணியோ வெளில விடவானா அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த சின்ன அணைக்கோழி இருக்கும். இதுக்குள்ளே நம்ம தண்ணி வேணுனாலும் விட்டுக்கலாம், வேணான்னாலும் பாய்ச்சி கூடைய வச்சு பாய்ச்சிடலாம். இது இல்லாமல் நமக்கு இன்னொரு 15-20 நாளில் இதெல்லாம் நாற்றாயிடும். அப்போ நாற்று பார்த்திங்கனாக்கா அடிக்கிற இடத்துல தண்ணி நிறைய தேவைப்படும். நாற்று நடுற இடத்துல கொஞ்சம் சகதியாக இருக்கணும். ஏன்னா இதில் நிறையா மேடு பள்ளங்களும் இருக்கு இல்லைங்களா, மேடு பள்ளத்தை நம்ம இந்த 10-15 நாளில் ஓரளவுக்கு அப்படியே நிறவிட்டே இருந்தோம்னா ஓரளவுக்கு கொள்ள மட்டமாயிடும். அது நடுவில் நாற்றும் கிளம்பி வந்துடும். இதில் நாற்றாங்கால் இருக்கிற இடத்துல தண்ணி கொஞ்சம் நம்ம எப்பயுமே வச்சுக்கிட்டே இருப்போம். அதே போல் நாற்று நடுற இடத்துல கொஞ்சம் சேரும் சகதியுமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம். ஓகேங்களா, அதனால் நம்ம நாற்று அடிக்கும்போது கூட பார்த்திங்கனாக்கா நாற்று அடிக்கிறதுக்கு வேறு கொஞ்சம் மண்ணெல்லாம் அலசுறதுக்கு இதில் தண்ணி அதிகமாக வைக்க சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வயல் முச்சீரும் தண்ணி கட்டிட்டோன்னா நம்ம ஊன்ற அளவு தண்ணியிலே மிதங்கிட்டு வந்துடும். ஏன்னா ஒரு சில இடத்துல குழி இருந்த இடத்துல நல்லா சேர் இருக்கும், குழி இல்லாத இடத்துல சேர் அந்த அளவுக்கு இருக்காது. நம்ம எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலையுமே வேர் பிடிக்கணுன்றதுக்காக வேண்டி கொஞ்சம் தண்ணி மட்டமாகவே, ஓகேங்களா, முடிஞ்ச வரைக்கும் சேரும் சகதியுமாக இருக்கிற அளவுக்கு நாற்றாங்கலை தவிர்த்து மிச்ச இடத்த வச்சுக்கலான்னு ஒரு திட்டம் இருக்குது. இந்த நாற்றாங்கல்குள்ளே நம்ம தண்ணி எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம், அதை பாய்ச்சி விட்டுக்கலாம். இந்த 15 நாளுக்குள்ளே மற்ற இடத்த ஓரளவுக்கு நிரவி தண்ணியும் ரொம்ப இல்லாமல் சேத்துல வச்சுருந்தா கூட அது வேர் பிடிச்சிச்சின்னா அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணாலும் வச்சுக்கலாம். சேர் பதத்துக்கு நம்ம அதை மெயின்டைன் பண்ணணுன்ற ஒரே காரணத்தினால நம்ம அதிகப்படியான தண்ணியை நாற்று நடக்கூடிய இடங்களில் வைக்க வேணாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கோம். மேற்கொண்டு பதிவுகளில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.